ஸ்மைலி பொட்டேட்டோ ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துடலாம். 2 பெரிய உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். மேஷ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மேஷ் பண்ண பிறகு 2லேருந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க. பெப்பர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வத்தப்பொடி. பெரிய ஆளுங்க சாப்பிட்றதா இருந்தால் போட்டுக்கலாம். பட் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால போடலை. உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சோன்னே இந்த மாதிரி கோதுமை மாவு கன்சிஸ்டன்சி இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி வரும் நல்லா. அதுக்கப்புறம் ஊற வைக்கணும் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து சப்பாத்தி போடுற மாதிரி இப்படி ஒரு தட்டில் போடலாம். வடை தட்டி பழகியிருந்திங்கன்னா கையில் வடை தட்டுற மாதிரி பண்ணிவிட்டு அதிலே ஸ்பூனை வச்சு ஸ்மைலி இதுக்கு கொடுத்திங்கன்னா வந்துடும். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது நான் வந்து தட்டில் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதுவும் நல்லா தான் வந்தது. அந்த சைடெல்லாம் பாருங்கள் ஈஸியாக வருது. கொஞ்சம் சென்டர் இது வராமல் இருந்தது. கத்தியை வச்சு எடுத்து விட்டதும் அதுவும் ஈஸியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு குச்சி இல்லைனா ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பி மாதிரி எடுத்துக்கோங்க.